வந்து அந்த வார்த்தையை காட்டணும். அது வந்து இன்னைக்கு நாக்க மாத்துறது கிடையாது. புரியல? ஆவி ஆத்மா சரீரத்துல என்ன உண்டாகுனாக்கா மறுரூபமாகணும்னாக்கா ஆவி என்பது என்ன, அது நம்ம உள்ள இருக்க இந்த ஆவி, ஆத்மா என்பது எண்ணங்கள், சரீரம் என்பது நாக்கு. இந்த நாக்கு முதல்ல மாறணும். ஹல்லேலூயா. நாக்கு மாறிச்சுனாக்கா வாழ்க்கையே மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் மறுரூபமான நாக்கு மாறணும். நாக்கு மாறிச்சுனா எண்ணங்கள் பாருங்க. அதாவது ஆவி என்பது இருதயம், ஆத்மா என்பது மனது, சரீரம் என்பது நாக்கு. ஆவி ஆத்மா சரீரத்திலே மறுரூபம் ஆக வேண்டும் என்றால் இந்த நாக்கு இருதயத்திலும் மாற்றம் உண்டாகணும், மனதில் மாற்றம் உண்டாகும், எண்ணங்களிலே, நாக்கிலே, சரீரமாகிய நாக்கிலே என்ன செய்ய வேண்டும்? நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் எவ்வளவு சரித்து ஒப்பு கொடுத்தால் நாக்கு மாறணும்னாக்க என்ன செய்யாது? வாழ்க்கை மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அப்ப வந்து இது மிக முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நாக்கை நம்ம சரிபடுத்துகின்ற பொழுது ஏன்னா வந்து வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால தான் பாருங்க நீதிமொழிகள் 23:7 மனிதனுடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி அப்படியே அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. மனதில் நினைக்கின்ற பொழுது அந்த சப்கான்சியஸ்குள்ள போகிறது, எண்ணங்களுக்குள்ள சென்று அது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிறது. இப்ப தோல்வி குறித்தே நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னாக்க வெற்றி வாழ்க்கை மூலமாக வெற்றி குறித்து நினைக்கின்ற பொழுது அது மனதுக்குள்ள போகிறது, வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக. தோல்வி குறிச்சே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கை நினைச்ச முடியாது. தோல்வி குறித்து நினைக்கிறீங்க, பேசும்போது என்ன நினைக்கிறீங்க? தோல்வி குறித்து தான் பேசுறீங்க. அதனால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் மனது மறுரூபமாக வேண்டும், நாக்கு மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுங்களா? அதுதான் வந்து புதன்கிழமை கூட பேசுறேன். உங்க வாழ்க்கை குறித்து உங்க வாழ்க்கை சிறப்பாக மாற வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கு தான் வந்து வசனம் சொன்னேன். வந்து 29:11 எரேமியா 21:11 எரேமியா 29:11 ஞாயிற்றுக்கிழமை சொன்ன காரியம் இந்த 2 வசனம் சொல்லி முடிக்கிறேன். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். கர்த்தர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைத்திருக்கிற நினைவை ஆண்டவர் அளிக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணங்களிலே உங்க வாழ்க்கை குறித்து, உங்க ஃபியூச்சர், உங்க குடும்பத்தை குறித்து எல்லா நினைவுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா. அவை தீமைக்கு ஏதுவானது கிடையாது, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்க எதிர்கால வாழ்க்கை குறித்து ஒரு இமேஜினை, ஒரு எண்ணத்தை மனசுல கொண்டு வந்துருக்காரு. ஒரு ஓவியம் வரையணும்னாக்க ஒரு படத்தை முதல்ல மனசுல அந்த படத்தை வச்சிருக்கான், அதுக்கப்புறம் வரைய ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கை வெற்றியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டாரு. அந்த நினைவுகள் எப்படியாக இருக்கலாம்? சமாதானத்துக்கு எதுவாக இருக்கு, வெற்றியா இருக்கு. அது தோல்விக்காக அல்ல, தீமைக்கு அல்ல. அந்த நினைவுகளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதவசனத்தை அறிந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன வைத்திருக்கிற இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? உன்னுடைய வாழ்க்கை அபரிதமான ஓவர்ஃப்ளோயிங் ஹார்வெஸ்ட். உங்களுடைய வாழ்க்கை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், அளவு கடந்த அறுவடையாக இருக்கும் என்று சொன்னா அதை மனசுல வைக்கின்ற பொழுது அது வாழ்க்கையில பிரிண்டாக மாறுகிறது. ஹல்லேலூயா. கம்ப்யூட்டர்ல என்ன வேணுமோ அதை அந்த இதுல சிபிஎல் கொண்டு வந்தா தானே பிரிண்ட் வரும். இல்லாட்டி பிரிண்ட் போடுவாங்க. மனசுல இருக்கிற விஷயம் பிரிண்ட்டுக்கு வரும். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, இன்னைக்கு என்ன வீட்டை மாத்தணும், வீட்டுடைய டோரை மாத்தணும், ஜன்னலை மாத்தணும், அப்படி மாத்திட்டு இருக்காங்க. என்ன சூது வாது வஸ்தமா எல்லாம் பார்த்துட்டு ஏதோ சாஸ்திரம் என்ன வீட்டை மாத்தணும், கதவை மாத்தணும், ஜன்னலை மாத்தணும், கடைசி வீட்டுல மனையை மாத்தணுங்கிறான். இதெல்லாம் பார்த்து மாத்துறான். ஒண்ணு இல்லை, இதே மாத்திடுவோம். மைண்ட் எப்படி போச்சு பாருங்க. அப்படியெல்லாம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. அனைவ சிரிக்கிறான். ஹல்லேலூயா. அப்படி பேசிட்டீங்களா? அதை கேன்சல் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஹல்லேலூயா. நம்ம நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எண்ணத்தை மாற்றவில்லை என்றால் வாழ்க்கை மாறாது. அதனால்தான் நாம் பாவத்துக்கு செத்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுது. பவுல் சொல்றார், பாவத்துக்கு செத்தவர்கள். அதனால திருச்சபைக்கு வரோம். ஞாயிற்றுக்கிழமை 2 கவுன்சிலிங் கொடுக்குறோம். சனிக்கிழமை சுமக்கிழமை ஒரு கவுன்சிலிங், புதன்கிழமை ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம். திருச்சபைக்கு வர்றதுன்னா கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய இடம். ஹல்லேலூயா. ஒரு வாரம் வரலனாக்கா என்ன ஆயிரும்? புரியுங்களா? ஒன்னில பாருங்க, நீங்க ஒரு வாரம் எல்லா நாள் 6 நாள் வேலை பார்க்குறீங்க. சரி, ஒரு நாள் வீட்டில் லீவ் எடுத்து இருக்கேன், லீவ் எடுத்து இருங்க. ஒரு நாள் 2 நாள் இருந்து பாருங்க. 2 நாள் ஏதோ மனைவி சின்ன ஒரு கசப்பாய், ஆஹா ஏன்டா லீவ் எடுத்து அப்படி போர் ஆகிடும் ஒரு சிலருக்கு. புரியுங்களா? ஆகிதான். ஏன்னா ஏன்னாக்க நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எண்ணங்கள்ல
ஏன்னா வந்து சில மாற்றம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கவுன்சிலர் தான் திருச்சபை கால சொல்றோம், கவுன்சில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க 2 கொரிந்தியர் 8:9 என்ன சொல்கிறது? 2 கொரிந்தியர் 8:9 முடிச்சேன். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். ஏனது இன்னைக்கு தரித்திரத்தை குறித்து பேசக்கூடாதுங்க. அதான் ஒரு பிரதர் சொன்னாரு, எனக்கு தரித்திரமா இருந்துச்சு, ஆனா கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு குறைவே இல்லைனாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வாரம் கூட சர்ச்சுக்கு வந்தாங்க, புதன் எல்லா நாளும் வந்துட்டு இருந்தார். ஹல்லேலூயா. என் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் ஐஸ்வர்யவான், நான் தரித்திரன், நான் என் தரித்திரம் மாறும்படியாக என்னை ஐஸ்வர்யனா மாற்றினார். எண்ணங்கள் மாறணும். அப்பதான் வீட்டுல துட்டு இல்லைனாலும் நடு வீட்டுல இருந்து என்னை ஐஸ்வர்யனாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எண்ணங்கள் மாறுகின்ற பொழுது வாழ்க்கை அப்படியே வாழக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா. அதனால நீங்க பாவத்துக்கு செத்தவர்கள் என்று என்ன செய்ய வேண்டும்? எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. எண்ணிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. ஓரல் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஊழியர், அந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, ஓரல் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஊழியர் பார்த்து தான் டிஜிஎஸ் தினகரன் அவங்க யூனிவர்சிட்டியில் ஆரம்பிச்சாங்க. வேறு அமெரிக்க தேசத்தில் எத்தனையோ ஏக்கர், 250-300 ஏக்கரில் பெரிய யூனிவர்சிட்டி நடந்ததுக்குமா அவர் பைபிள் அவர் படித்தார். படிக்க ஆரம்பிக்கிற பொழுது 4 வருடம் டிகிரி படிக்கின்ற பொழுது, டிகிரி முடிக்கிற ஸ்டேஜில் பார்த்தா கடைசி அந்த எக்ஸாமினேஷன், ஃபைனல் எக்ஸாமினேஷன் முடிக்கின்ற பொழுது அந்த டிகிரி எக்ஸாமினேஷன் முடிப்பதற்கு அந்த பணம் கிட்டுவதற்கு ஒரு பணம் இல்லை. ஸ்கூல் எக்ஸாமினேஷன் ஃபீஸை கட்டி அந்த ஒரு செமஸ்டர் எழுதித்தாருனாக்க அந்த டிகிரியே வாங்க முடியும். அவரால் பணம் கட்ட முடியாம அந்த டிகிரியை படிக்க முடியாம போயிடுச்சு. ஆனாலும் அவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றினார். எண்ணத்தை மாற்றி பின்பாக ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாரு. அந்த யூனிவர்சிட்டியில 250 PhD படிச்ச ஏன்னா வந்து பேராசிரியர்கள் பணிபுரிந்தாங்க. 2500 டீச்சர்ஸ் அதை பணிபுரிந்தாங்க. அதை வந்து 600 கோடி ஒரு மாசத்துக்கு 600 கோடி என்ன வந்து டிரான்சாக்ஷன் வரவு செலவு கணக்கோட பெரிய யூனிவர்சிட்டியை, ஓரல் ராபர்ட்ஸ் என்ற யூனிவர்சிட்டியை அவர் அமெரிக்க தேசத்தில் நடத்தி கொண்டு வந்தார். அவர் ஒரு முறை இஸ்ரேல் தேசத்துக்கு சென்ற பொழுது, ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ஆரம்பத்தில் இந்த கல்லறைக்கு சென்ற பொழுது என்ன பார்த்தாரு? அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்த, அந்த உயிர்த்தெழுந்த இடத்தை பார்த்து அவர் இங்கே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல நம்ம போய் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். இந்த கல்லறைக்குள்ள போனவங்க, ரூமுக்குள்ள போனவங்களுக்கு தெரியும். இயேசு அந்த இடத்துக்கு போனோடனே இயேசு கிறிஸ்து இடத்துல உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லி, இந்த உயிர்த்தெழுந்த உடனே என்ன மேலே இறங்கி வர வேண்டும் சொல்லி அந்த இடத்துல அப்படியே கீழே அப்படியே புரண்டு ஜெபிச்சார். கொஞ்ச நேரத்துல ஒரு தெய்வீக வல்லம் அவருக்குள்ள இறங்கி வந்துச்சான். வெளியே வந்தாரா, இந்த டூம் அந்த பாருங்க, அந்த கல்லறையை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் இருக்கான். அவன் உட்கார்ந்து இருந்து அந்த வாட்ச்மேன் வந்து அந்த கல்லறை காவல் காத்து இருந்திருக்கான் பாருங்க. அப்ப பார்த்தாரா, அவன் ஒத்த காவல இருந்திருக்கேன், இன்னொரு கால் இல்லை. இன்னொன்னு இவர் பார்த்து, ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த தேவனுடைய கல்லறையை என்ன காவலாக்குற நீ வந்து ஊனமா இருக்கக்கூடாது, உயிர்த்தெழுந்த வளம் உனக்கு இருக்கான்னு சொல்லி அப்படியே முழங்கால் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் எந்த காலில் அந்த கால் அந்த பக்கம் வச்சு கரங்களை வச்சு ஜெபிச்சாராம். அந்த கால் விடுகிடு வள ஆரம்பிச்சான். 2 கால்கள் பெற்று இப்ப உடவன் துள்ளி குதித்த போல துள்ளி குதித்தான் இந்த மனிதன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியத்தை செய்த ஓரல் ராபர்ட்ஸ் படிப்பதற்கு பணம் இல்லாத வேளையில எண்ணத்தை மாற்றினார். அவர் பெரிய யூனிவர்சிட்டியாக 2500 டீச்சர்ஸ், 250 PhD படித்த பேராசிரியர்களுக்கு ஒரு பெரிய சான்சலராக இருந்து கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவா இருக்கணும். நம்ம எண்ணத்தை மாற்றுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அதாவது பாருங்க, அவிசுவாசி என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவ விசுவாசியா நம்ம இருக்கிறோம். என்ன செய்யணும்னாக்க பைபிளை பிடிச்சுக்கிட்டோம். பைபிள் வசனத்தை எடுத்துக்கிட்டோம். இதுல சொல்லப்பட்ட வெற்றியின் வாழ்க்கைக்குள்ள பிரின்சிபல் நம்ம எடுக்கல. ஆனா உலகத்தான் இன்றைக்கு எத்தனை பேர் படிக்காத ஆட்கள், தமிழ்நாட்டிலே JPR போல எத்தனை பேர் படிக்காத ஆட்கள், எத்தனை யூனிவர்சிட்டி வைத்திருக்கிறாங்க. அவங்க பைபிளை பிடிக்கல. இதுல சொல்லப்பட்ட பிரின்சிபலை, எண்ணத்தை மாற்றினார்கள். வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா.